أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وهو الذي بلغ الرسالة فأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على محجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وإمام المجاهدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. صدق الله العظيم. وكان منا صلى الله عليه وسلم أكثر الذكر هذه اللذات. وصدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அன்பாளன் நீரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து காப்பவனாகிய வல்ல நாயகன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அறியாமையிலே பௌதீகத்திலே நாம் செல்ல வேண்டிய பாதை இதுதான் என்பதை கூட அறிந்திராத அன்றைய ஜாகிலியா சமூகத்தில் அவர்களுக்கு அறிவூட்டி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு விளக்காய் உதித்த என் முயலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் மீதும் மேலும் நாளை மறுமை நாள் வரை அந்நாளின் வாழ்வை தம் வாழ்வாக எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. செய்துள்ளெல்லாம் நாட்களிலே தலையாய நாள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டுள்ள ஒரு கடமையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய காலையாம் பள்ளிவாயிலே நேர காலத்தோடு அந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் குறிப்பாக தனிமையிலும் அல்லாஹ் மாணவ தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையிலே சந்தோஷமான நிம்மதியான சுபீட்சமான வாழ்க்கையும் நாளை மறுமையிலே அந்த மேலான சுவர்க்கமும் கிடைக்கும் என வாக்களித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை முடியுமான வரை எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் செய்வதற்காக இந்த உலக வாழ்க்கையிலே கஷ்டமான நெருக்கடியான பிரச்சனையான சிக்கலான வாழ்க்கையில் நாளை மறுமையிலே அந்த நடுக்குழியான நரகமும் கிடைக்கும் என எச்சரித்துள்ளார்கள். அவ்வாறான விடயங்களை விட்டு முற்று முழுதாக விட்டு விலகி ஒதுங்கி வாழ்வான். முதலில் அறிய எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பு கிணியர்களே, நாம் மரணத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். அதுதான் உண்மை. மரணத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசப்பட வேண்டும். மரணத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஒரு நாள், ஒரு மனிதனுடைய ஒரு நாளின் பகல், ஒரு மனிதனுடைய ஒரு நாளின் இரவு பொழுது மரணத்தை நினைக்காமல் கலந்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸரு ذிக்ர ஹாதிமுல் லذ்ஸாத். அடியோடு ஆசைகளை தாழ்த்தி விடக்கூடிய ஹாதிமுல் லذ்ஸாத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஹாதிமுல் லذ்ஸாத் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? அல் மௌத். மௌத்தை நீங்கள் அதிகம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதுவே உலக ஆசைகளை அடியோடு தளர்த்து விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மரணம் அதிகம் நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்று ஆரம்பிக்கிறது. அதுதான் என்னுடைய உண்மையான வாழ்க்கையின் ஓர் அத்திவாரமாக, உண்மையான வாழ்க்கையின் துவக்கமாக காணப்படுகிறது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்ற, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை மிகவும் அற்பமானதா எண்ணி நடக்கக்கூடியதா காணப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை முற்றிலும் கட்டுப்பட்டு நடப்பவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை முற்றிலும் கட்டுப்படாமல் நடப்பவராக இருந்தாலும் சரி, பணக்காரராக, ஏழைகளாக, படித்தவர்களாக, பாமரர்களாக யாராக இருந்தாலும் இந்த மரணம் அவர்களை நிச்சயமாக சம்பவித்திருக்கிறது. அல்குர்ஆன் கூறுகின்றது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் ஒவ்வொரு ஆத்மாவும் ஸாயிகத்துல் மௌத், மரணத்தை சுவைத்தே தீரும். மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அழிந்துவிடும். அந்த கண்ணியமிக்க அல்லாஹ் தஆலாவை தவிர அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்கும் ஒரு தானே வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான். நானும் மன்னிப்பேன், நீங்களும் மன்னிப்பீர்கள். என்னுடைய மரண செய்தியும் இந்த உலகத்தில் பயிரப்படும், உங்களுடைய மரண செய்தியும் இந்த உலகத்தில் பயிரப்படும். அதுவும் இந்த காலம் மறுமை மிகவும் வேகமாக எங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் மௌத்துல் ஃபத்ஹ், அதாவது திடீர் மரணம். ஒருவர் இரவில் உறங்குவார், காலையில் விழித்திருக்க மாட்டார், ஜனாசாவாக இருப்பார். ஒருவர் விளையாடிக் கொண்டிருப்பார், திடீரென்று நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே விடுவார், அவர் ஜனாசாவாக இருப்பார். மறுமைக்கு முன்னால் திடீர் மரணங்கள் இவ்வாறு தான் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் எப்போது எந்த நேரத்தில் எவ்வாறான நிலைமையில் மரணிப்போம் என்பதை யாராலும் உறுதியாக கூற முடியாது. இனியவர்களே, அல்லாஹ் தஆலா இதைத்தான் கூறுகின்றான், வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா. இந்த ஆத்மா நாளை எதை சம்பாதிக்கும் என்பதை அது அறியாது. வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐயி அர்லின் தமூத். இந்த ஆத்மா எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதையும் அது அறியாது. யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை நல்ல நிலையில் தந்தருவாயா. என்னுடைய மரணத்தை பற்றி நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய மரணத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மரணிக்கக்கூடிய அந்த நிலை என்னுடைய உயிர் என்னுடைய தொண்டைக்குள்ளே அடையும் பொழுது என்னுடைய பார்வைகள் நிலைத்தான் இருக்கும். என்னுடைய நெற்றியில் வியர்வை ஏற்க ஆரம்பித்துவிடும். என்னுடைய முடிகள் அனைத்தும் சிலிர்க்க ஆரம்பித்துவிடும். அப்போது மறைக்கப்பட்ட விடயங்கள் அனைத்தும் அவனுடைய கண்களுக்கு புலப்படும். ஷைத்தான் அவனை நேரடியாக பார்த்துக் கொண்டிருப்பான். கண்ணியமானவர்களே, முஹம்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மகன் அப்துல்லாஹ் கூறுகிறார், என்னுடைய தந்தையின் மரணத்தின் போது நான் அவருக்கு மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருந்தேன். என்னுடைய தந்தை ஒரு சில வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருந்தார். இன்னும் முடியவில்லை, இன்னும் முடியவில்லை, இன்னும் முடியவில்லை என்று அவர் கூறிக்கொண்டே இருந்தார். தந்தை, ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்டபோது அய்மத்து சுன்னா முஹம்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், ஆனே இப்லீஸ் எனக்கு மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்றான். நீ எனது கைகளில் இருந்து நழுவிவிட்டால் உன்னை என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று அவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். எனவே தான் நான் இன்னும் முடியவில்லை, இன்னும் முடியவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தேன் என்று முஹம்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார். கண்ணியமானவர்களே, என் மரணத்துடைய இறுதி நிலை வரை நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனது மரணத்துடைய இறுதி நிலை வரை நான் என்னுடைய தௌஹீதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு கூறிக்கொண்டு கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு முஹம்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு நிலை இவருக்கும் ஏற்படத்தான் போகிறது. இந்த நிலையை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கின்றான். இந்த குர்ஆனுடைய நிலை, இந்த கடினமான, இந்த வேதனையான நிலை வந்தே தீரும். அல்-ஹக் அன்னக தமூது வ அன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். நாம் மரணிப்போம் என்பது உண்மை. எம்மை படைத்த அந்த இறைவன், எம்மை படைத்த அந்த ரப்பு மரணிக்க மாட்டான் என்பது உண்மை. வல்-ஹக் அன் தரா இந்த மௌத்திக மலாயிகத்துர் ரஹ்மா ஓ மலாயிகத்துல் அஸாப். இந்த இரண்டு கண்களால் மரணத்துடைய வேளையில் மலாயிகத்துல் ரஹ்மாவை அல்லது மலாயிகத்துல் அஸாபை நாங்கள் சந்திக்க போவதும் உண்மை. والحق أن يكون قبرك روضة من رياض الجنة أو حفرة من حفر النيران.
எம்முடைய கபரு ஒன்று சுரத்தின் பூஞ்சோலையாக காணப்படும் அல்லது நரகத்துடைய படுக்கையாக காணப்படும். இந்த விடயம் உண்மை. இந்த இறுக்கமான நிலைமை, இந்த கடினமான நிலைமை, இந்த மரணத்துடைய அடையாளங்களை உள்ளடக்கிய இந்த நிலைமை நடந்தே தீரும். எதை விட்டு நீங்கள் விரண்டோடினீர்களோ, எதை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடினீர்களோ, எதை விட்டு நீங்கள் ஓடி எழுந்திக் கொண்டு நினைத்தீர்களோ அந்த நிலைமையை நீங்கள் அடைந்தீர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் நாம் எவ்வாறு வைத்தியசாலையை நோக்கி விரைகின்றோம். எமக்கு பசி வந்துவிட்டால் எவ்வாறு நாங்கள் உணவை நோக்கி விரைகின்றோம். அதே போன்று இந்த நிலைமையில் வந்துவிட்டால் நாம் அனைவரும் இந்த நிலையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகத்தான் விரும்புவோம். பாதுகாப்பு பெறுவதைத்தான் நாங்கள் விரும்புவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐநல் மஃபர், நீங்கள் எங்கு செல்ல போகிறீர்கள்? எங்கு சென்று நீங்கள் ஒளிந்து கொள்ள போகிறீர்கள்? மார்க்கத்தில் நிலையாக இருப்பவர்களே அல்லது மார்க்கத்தில் நிலையாக இருக்காதவர்களே, பாவங்களை அதிகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, நன்மைகளை ஆர்வமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, இது எவரையும் இந்த மரணம் விட்டு வைத்தார். அவனுடைய தானே வந்துவிட்டால் அதனை யாராலும் குணப்படுத்த முடியாது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், கல்லா இதா பலகத் தராகி வகீல மன் ராக். உன்னை குயிரை அடைந்து விட்டால் அவன் என்ன கூறுவான் தெரியுமா? வகீல மன் ராக். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய உயிரை யார் வானத்திற்கு எடுத்து செல்ல போவது? மலாயிகத்துல் ரஹ்மாவா அல்லது மலாயிகத்துல் அஸாபா? அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஓதி பார்ப்பவர், எனக்கு வைத்தியம் பார்க்கக்கூடியவர், இவர்களில் யார் என்னுடைய உயிரை எடுத்து செல்ல போவது என்று அந்த மனிதன் கேட்பான். சொல்கிறது, அவன் அறிந்து கொள்வான், இதனை யாராலும் குணப்படுத்த முடியாது, இந்த நோயை எவராலும் குணப்படுத்த முடியாது. அவனுடைய கைண்டை காதல் அவனுடைய மற்றைய கைண்டை காதலுடன் பிணைந்து கொள்ளும். அவன் அல்லாஹ்விடம் அழைத்துச் செல்லப்படலாம். அவனுடைய ரப்பிடம் மீட்டப்பட இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? அவனுடைய கவனை வந்துவிடும். இன்றையவர்களே, மருத்துவர் நினைப்பார், இந்த நோயை இவ்வாறு குணப்படுத்திவிட முடியும் என்று அவர் நினைப்பார். ஆனால் அவரால் முடியாது. இது அவருக்குரிய தருணம் அல்ல, இது அல்லாஹ் படைத்த ரப்பு, அல்லாஹ்வுக்குரிய தருணமாக காணப்படுகிறது. அந்த வைத்தியர் ஒரு தவணையை நிர்ணயித்திருப்பார். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு வேறொரு தவணையை நிர்ணயித்திருப்பார். فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون. அவனுடைய தவணை வந்துவிட்டால் அவன் ஒரு நிமிடம் பிற்படுத்தப்பட மாட்டான், அவன் ஒரு நிமிடம் முற்படுத்தப்பட மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி துஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் ثم تردون إلى عالم الغيب والشهادة. எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டோடினீர்களோ அந்த மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். அதற்கு பின்னால் வெளிப்படையான ஞானங்களை கொண்ட அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் நீங்கள் ஓட்டிச் செல்லப்படுவீர்கள். அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் நீங்கள் அழைத்துச் செல்லப்படுவீர்கள். அதன் பின்னர் அவன் உங்களுக்கு நீங்கள் செய்த அந்த அமல்களை அவன் அறிவிப்பான். ஐனமா தகூனு யுத்ரிகுல் மௌத வலா குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. பலமான இரும்பு கோட்டைகளை கட்டிக்கொண்டு அதற்குள் நீங்கள் வாழ்ந்து வந்தாலும் அந்த மரணம் உங்களை சந்திப்பதற்காக நிச்சயமாக வரத்தான் போகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்துடைய தருவாயில் உங்களுடைய பிள்ளைகள் அழைப்பார்கள், என்னுடைய தந்தையே, உங்களுடைய மனைவிமார் உங்களை அழைப்பார்கள், என்னுடைய கணவரே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அழைப்பார்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள் உங்களை அழைப்பார்கள். கண்ணியமானவர்களே, எங்களை விட்டும் நீங்கள் சென்று விட வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள். நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால் நினைத்தும் பார்க்க முடியவில்லை என்று அவர்கள் கதறுவார்கள். இந்த நிலை எமக்கும் ஏற்படத்தான் போகிறது. கண்ணியமானவர்களே, அவருடைய அந்த மனிதனுடைய உள்ளம் நினைக்கும், அவனுடைய நாவு குடிக்கும். என்னமா என்னோட அப்பா மனைவியே மகனே, நான்
இந்த வீட்டை நான் உங்களுக்காகத்தான் செய்தேன். நான் என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் உங்களுக்காகத்தான் செலவழித்திருக்கின்றேன். நான் என்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் உங்களுக்காகத்தான் அர்ப்பணித்திருக்கின்றேன். என்னை பாதுகாக்க ஏதாவது உதவியை செய்யுங்கள் என்று அந்த அவனுடைய உள்ளம் நினைக்கும். அவனுடைய நாமம் கொடுக்கும். ஆனால் அவனால் எதனையும் செய்து கொள்ள முடியாமல் இருக்கும். என்னை இந்த நிலையில் பாதுகாப்பான். அல்லாஹ் கூறுகிறான், இந்த உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடையும் பொழுது வாழ்த்தும் தந்தோம். அவன் சில வேளை அதனை பார்த்துக் கொண்டிருப்பான். உங்களை விட நான் அவனுக்கு மிகவும் அருகாமையில் இருப்பேன். என் கட்டளையின் படி என்னுடைய மலக்குமார்கள் அவனுக்கு மிகவும் அருகாமையில் இருப்பார்கள். ஆனால் உங்களால் அவர்களை பார்க்க முடியாது. இவருக்கு அல்லாஹ் தஆலா உயிருக்கு மரணிக்க வைத்து அவரை மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்ற அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? நாங்கள் அவர்களை மன்னிக்க செய்வோம். மீண்டும் அந்த உடலுக்கு உயிர் கொடுத்து நீங்கள் எழுப்பிக்கார்கள். கண்ணியமானவர்களே, அவருடைய இறுதி முடிவு அமையக்கூடிய இந்த நிலைமை, நபிமார்கள் பயந்த இந்த நிலைமை, சஹாபாக்கள் பயந்த இந்த நிலைமை என்னுடைய வாழ்வில் கவலையே இல்லாத இந்த நிலைமையாக உடுப்போக்காக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எம்மோடு நேற்று இரவு இருந்தவர்கள் இன்று ஜனாசாவாக இருக்கின்றார்கள். எம்மை பார்த்து சிரித்து விட்டு சென்றவர் எமது கண் முன்னே வாக்கு விபத்தில் ஒரு ஜனாசாவாக இருக்கின்றார். அல்லாஹ் அக்பர் என்று சுஜூது செய்தவர் சுஜூதிலிருந்து எழுப்பவில்லை, அவர் ஜனாசாவாக எடுத்து செல்லப்படுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எத்தனையோ மனச்செய்திகளை நாளும் பொழுதும் நாம் ஏராளமாக தாராளமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இவை அனைத்தும் இயற்கையாக ஏற்படக்கூடிய மரணங்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நிச்சயமாக கிடையாது. நல்ல மரணம் இயற்கையாக ஏற்படாது. அவன் அதனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்தினால்தான் அது நல்ல மரணமாக அமையும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அல்லாஹ் பிஅப்தின் கைரன் இஸ்தஅமல். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் அவனுக்கு செயல்களை செய்ய வைக்கின்றான். எவ்வாறு செய்ய வைக்கின்றான் நபியை கேட்டபோது, அவன் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அவன் சுஜூதுடைய நிலைமையில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினால் அல்லாஹ் தஆலா அவனை சுஜூதுடைய நிலைமையில் மரணிக்க செய்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா அவனை சுஜூதுடைய நிலைமையில் மரணிக்க செய்ய வேண்டும்? ஏன் அல்லாஹ் தஆலா அவனை இமாமுடைய நிலையில் மரணிக்க செய்ய வேண்டும்? ஏன் அல்லாஹ் தஆலா அவனை இவ்வாறு நிலைமையில் மரணிக்க செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் சொன்னார்கள், யுபஅது குல்லு அப்தின் அலா மா அமல. ஒரு மனிதன் எப்படி மரணிக்கின்றானோ அதே போன்றே அவன் எழுப்பப்படுவான். ஒருவன் சுஜூதுடைய நிலைமையில் மரணிக்கின்றான் என்றால் அவன் சுஜூதுடைய நிலைமையிலே எழுப்பப்படுவான். ஒருவன் ஹஜ் செய்யும் நிலையில் மரணிக்கின்றான் என்றால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற தல்பியாவை ஓதிய நிலையில் அவன் அஷ்ஹதுடைய நிலையில் எழுந்து வருவான். கண்ணியமானவர்களே, அதே போல்தான் பாவம். ஒரு பாவத்தின் நிலையில் இருப்பவன் பாவத்தின் நிலையிலே மரணிக்கின்றான். من عاش على شيء مات عليه ومن مات على شيء قتل عليه. ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்கின்றானோ அதே போன்றே அவன் மரணிக்கின்றான். அல் குர்ஆனை அன்றாட ஓதுகின்றவன் தான் அவன் வாழ்நாளில் அல் குர்ஆனை ஓதிய நிலையில் மரணிக்கின்றான். சுஜூதில் ரப்பை நெருங்க விரும்பியவன் தான் அவன் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதிலே நிலைமையில் மரணிக்கின்றான். யா அல்லாஹ், இவருக்கும் இவ்வாறான மரணத்தை தருவாயா? இவ்வாறு வாழ்க்கைக்கும் போது அனைவரும் ஆமீன் சொல்லிக்கொள்ளவா? ஆனால் அடுத்த தொழிலுக்கான அதான் கூறப்பட்டால் எம்முடைய நிலைமை என்ன? எம்மில் பலரின் பதில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பாவத்தின் நிலையை சேர்ப்பவன் பாவத்தின் நிலையிலேயே வளர்க்கின்றான். ஒரு ஷேக்கிடம் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு வாலிப மனிதர் ஷேக் பாடம் போது அந்த வாலிப மனிதர் வருகிறார். ஷேக் அவர்களே, எனக்கு பணத்தை பற்றி ஒரு விளக்கம் வேண்டும். யார் வேணுமான என் தந்தை வேணும்.
எவ்வாறு நிலையில் மன்னித்தார். எங்களுடன் இரவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். திடீரென்று அந்த உணவு அவருடைய தொண்டையை சிக்கிவிட்டது. வாந்தி வருவதை உணர்ந்த அவர் தலைவரைக்கு செல்கிறார். திடீரென்று ஏதோ ஒரு சத்தம். தாய் சொல்கிறார், நானே சென்று பாருங்கள் உங்களுடைய தந்தையின் நிலைமை என்ன என்று. சென்று பார்த்த பொழுது கழிவறைக்குள் தலை இறுதிய நிலையில் அவர் மரணித்து காணப்பட்டார். தாயே, என்னுடைய தந்தை இவ்வாறான நிலைமையை மன்னிப்பதற்கு அவர் என்ன பாவங்களை செய்தார்? தாய் சொன்னார், உங்களுடைய தந்தை என்னுடைய வாழ்நாளில் கொள்கையை விடக்கூடியவராக இருந்தார். அவர்களே, இது பற்றிய விளக்கம் கொள்கையை விடுபவனுக்கு இது அல்ல. அல்குர்ஆன் சுன்னாவின்படி அல்லாஹ்வுடைய நிலையில் ஒருவன் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நிலையை நெருங்கிய நிலையில் ஒருவன் மன்னிக்கின்றான் என்றால் அவன் வட்டியை சாப்பிட்டவன் போகிறான். இதுவே விளக்கமாக இருக்கிறான் என்று சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டார். இதுதான் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் எவ்வாறு வாழ்கின்றாரோ அப்படியே ஹராத்தை வயிற்றில் ஏற்ற நிலையில் ஒருவன் வாழ்கின்றான் என்றால் ஒருவேளை அவன் ஹராத்தை இந்த நிலையிலே அவன் மன்னிக்கலாம். அசிங்கமான செயலை தனிமையில் செய்கின்றவன் ஒருவேளை அதே அசிங்கமான செயலை தனிமையில் செய்து கொண்டிருக்கும் போது மன்னிக்கலாம். தவறான காட்சியை யாரும் பார்க்கவில்லை என்று தனிமையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே தவறான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போது மன்னிக்கலாம். வாழ்வு எப்படியோ மரணமும் அப்படி, மரணம் எப்படியோ எழுப்பதும் அப்படி. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எனக்கு சிறந்த மரணத்தை தருவாயாக. அல்லாஹ்வின் மீது நல்ல நிலையை மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நலிமையாவுக்காக மாறுபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்துவாயாக. நலிமாஜாவுக்கு மேலான அந்த ஜன்னத்துல் யோசனை சொர்க்கத்தை வழங்குவாயாக. ஆமீன் ஆமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، فقد قال الله تعالى وأصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. قال أيضا: فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم ورب عليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما عود وعقر. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم سيد الخلق اجمعين. اما بعد، فيا عباد الله، اوصيكم واياي اولا بتقوى الله. اتقوا الله في السر والعلن فان التقوى تنجيكم من عذاب عليم. وقال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه. اللهم صل ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى وعن الصحابة أجمعين وعن التابعين وتابعيهم بإحسان إلى يوم الدين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تشوه قلبنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإننا بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله،
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.